இந்த ப்ராப்ளம் பாருங்க. செந்தில் bought a car for rupees 4,26,000. He paid rupees 9,000 for transportation and rupees 15,000 was paid for its insurance. Then it is sold for rupees 4,41,000. What is the gain or loss percentage? செந்தில் என்பவர் ஒரு மகிழுந்தை ரூபாய் 6,26,000க்கு வாங்கி மேலும் போக்குவரத்து மற்றும் காப்பீட்டு தொகைக்காக முறையே ரூபாய் 9,000 மற்றும் 15,000 செலுத்தி அதன் பின் அம்மகிழுந்தை 4,41,000க்கு விற்பனை செய்கிறார் எனில் அவர் அடைந்தது லாபமா நஷ்டமா, எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஈஸி தான். செந்தில் 4,26,000க்கு கார் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறமா 9,000 டிரான்ஸ்போர்ட்டுக்காண்டி பே பண்ணியிருக்காரு. 15,000 இன்சூரன்ஸ்க்காண்டி பே பண்ணியிருக்காரு. ஸோ மொத்தமாக நம்ம கூட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு 4,50,000 கிடைக்கும். இந்த 4,50,000 பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ். இப்போ செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4,41,000. இப்போ இதில் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 9,000 கிடைக்கும். இந்த 9,000 பார்த்தீங்கன்னா லாஸ். ஸோ லாஸ் பர்சன்டேஜ் என்ன பண்ணணும்? லாஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் 4,50,000 இன்டு 100 போட்டோம் அப்படின்னா 0 கேன்சல் ஆயிரும். இங்கே 2 0 கேன்சல் ஆகும். ஒரு 45 45 45 90. ஸோ 2% நஷ்டம், லாஸ். இதுதான் இதோட ஆன்சர். ஆப்ஷன் செக் பண்ணலாம். ஆப்ஷன் டியில் கொடுத்துருக்காங்க. இதுதான் இதோட ஆன்சர். அவ்வளோதான்.